பர்சன்ட்ல இருந்துட்டு வழக்கமா கல்லூரி பசங்கள்லாம் வந்து காலேஜ்ல கட்டடிச்சுட்டு போறதெல்லாம் ஒரு வழக்கமா இருக்கும்ல. அந்த மாதிரி போகும்போது நான் சும்மா ஏதோ ஒரு படத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகுடஞ்சாடியில புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். அது வந்து அது வரைக்கும் நான் பார்த்த படங்களுக்கு 100% வேறுபட்ட ஒரு படமா இருந்தது. வழக்கமா திரைப்படம்னா நம்ம அதை பொதிகையில படம் பார்க்குற காலகட்டங்கள்ல சன் டிவியில இந்த மாதிரி அவங்க சேட்டலைட்ல செயற்கைக்கோள் ஒளிபரப்புல பார்க்குற படங்கள் எல்லாமே வந்துன்னா ஒரு ஒரு வில்லன் இருப்பான், ஒரு லவ் படம் இருக்கும், ஒரு காமெடி படம் இருக்கும், ஒரு ஆக்ஷன் படம், இப்படிதான் வழக்கமான சினிமாக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு. ஓகே, ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், பாட்டு பார்த்தோமா கொஞ்ச நேரம் ரசனையா இருந்துச்சு, ஒரு காமெடி பார்த்தோமா சிரிச்சோம், ஒரு சண்டை காட்சி பார்த்தோமா நமக்கு ஒரு 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 ஆக்கப்பூர்வமா இருந்துச்சு, இப்படி மட்டுமே ஒரு படத்தை உணர்ந்துகிட்டு இருந்தேன். நம்ம புரட்சிக்காரன்கிற ஒரு படம் பார்க்கும்போது என்னுடைய சிந்தனையே 100% வேறையா இருந்தது. இல்ல, இது நம்ம பாக்குறது இது நாள் வரைக்கும் நம்ம இந்த 22 ஆண்டுகளா நம்ம பார்த்த திரைப்படங்கள்ல இருந்து 100% வேறுபட்ட ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுல சொல்லப்பட்ட கருத்துகள் இது நாள் வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்த கருத்துக்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இது நாள் வரைக்கும் இந்த சினிமா கற்பிச்ச கற்பிதங்களுக்கு இருந்து டோட்டலா வேறையா இருந்தது. அப்பதான் எனக்கு வந்து தோணுச்சு, இது ஏதோ வேற ஏதோ ஒரு சினிமாவை வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு. அப்போ சினிமா மூலமா இந்த மக்களுடைய மூளைக்குள்ளும் போக முடியும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு அந்த திரையரங்குல ஏற்பட்டுச்சு. நான் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன், அவன் ரொம்ப வந்து இந்த சமூகத்தால இந்த வர்ணாசிரமத்தால ரொம்ப ஒரு கடைநிலையில வச்சிருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இருந்து வந்த ஒரு நண்பன் அவன். அவனோட சேர்ந்து படம் பார்க்கும்போது நான் உணராத இடங்கள் எல்லாம் வேற வேற மாதிரியான உணர்வுகளை வந்து அவன் உணர்றான், அவன் கைத்தட்டுறான், விசில் அடிக்கிறான். ஒரு திரைப்படம் ஒரு கதாநாயகன் வரும்பொழுது மட்டுமே விசில் அடிக்கப்பட்ட காலம் போய் ஒரு கருத்தை சொல்லும் போதே அவன் ஒருத்தனுக்குள்ள கனெக்ட் ஆகி அவன் ஒரு உணர்ச்சி பொங்க அவன் விசில் அடிக்கிறான்னா இந்த திரைப்படத்தின் மூலமா வேற ஏதோ செய்ய முடியும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனக்கு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதன் பிறகுதான் நான் சென்னை போற பிறகு திரைப்படங்களுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கும் பொழுது இயக்குனர் வேலு பிரபாகரன் தான் அந்த படத்தை எடுத்தவர் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இவர்கிட்ட போனா எனக்கு ஏதோ இந்த ஏற்கனவே நான் கல்லூரி காலங்கள்லயே எனக்கு இருந்த அந்த ஒரு அவர் பத்தின கவனிப்பு வந்து திரும்ப அவரை போய் நான் அணுகுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் அளிச்சுது. அவர்கிட்ட தான் நான் சேர்ந்தேன். அந்த காலகட்டங்கள்ல எனக்கு அது ஒரு முற்போக்கு சார்ந்து சினிமாவோட 100 பார்வையை வந்து எனக்கு கொடுத்த காலகட்டமா இருந்தது. அதனால எனக்கு அவர் படம் எடுக்கிற விதமே இன்னைக்கு வந்து டிஜிட்டல்லாம் வந்த பிறகு நம்ம இண்டிபெண்டா ஒரு படத்தை எடுத்துட முடியும் நம்ம நம்புறோம்ல. அதை வந்து அவர் பிலிம் இருந்த காலத்திலேயே அவர் பண்ணுவார். படம் எடுக்கணும்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அது இது ஒரு கேமரான்னு சினிமா டிஎஃப்டில ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அவர் போட்டோகிராஃபில. தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுட்டு அதை எப்படி சிம்பிளா பண்ணணும்னு பண்ணி காட்டினவர். நாளைய மனிதன், அதிசய மனிதன்லாம் ஒரு பெரிய ஹிட்டான படங்கள். அப்படியான ஹிட்டான படங்களை இவ்வளவு சிம்பிளா எடுக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் எல்லா